ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் பாண்டுரங்கன் தரிசனத்துக்கு ஒரு பக்தர் ஸ்ரீ பெரியவாளை வேண்டார், அதுக்காக வேணும்னு. சுப்பிரமணியன்கிறவர் சென்னை வாசி. அவர் மகா பெரியவாளுடைய தீவிரமான பக்தர். அவருக்கு ஸ்ரீ பெரியவா 1982 மகாகாவுங்கிற இடத்துல ஸ்ரீ பெரியவாளுடைய முகாம். இவர் மாதத்துக்கு எப்படியான ஒரு 2 தடவை 3 தடவை ஸ்ரீ பெரியவாளை தரிசனம் பண்ணிடுவார். அது எங்கே நடக்கிறார், எங்கே இருக்காருங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டு போயிடுவார், இவரோட வழக்கம். அப்போது மகாகாவுங்கிற இடத்துல போகும்போது லீவ் எடுத்துகிட்டு போகிறார். அவசர வேலையாக போகும்போது மறுநாளைக்கு பாண்டுரங்கனோட தரிசனம் வச்சுட்டுருக்கேன், பட் எனக்கு லீவு நாளையோட முடியறது, தரிசனம் எனக்கு கிடைக்குமா என்னங்கிறது தெரியல, நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு ஸ்ரீ பெரியவா காதில் இந்த விஷயத்தை போடுறார் சுப்பிரமணியன். விட்டோபா அப்படின்னா பாண்டுரங்கன், அந்த பக்கமெல்லாம் ராமகிருஷ்ணஹரி அப்படின்னு தான் ஒருத்தருக்கும் வணக்கமே சொல்லிப்பா. ஹலோ சொல்லுவா இல்லையா, நாம் ராம் ராம் சொல்லுவோம், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போதே இந்த மாதிரி சொன்னால், நாமா சொன்னால் அந்த நாமாக்கு நிறையா பவர் உண்டு. நீ சொல்கிறதுனால அவா காதில் விழும், ஓன் காதில் விழும், இதனால் கவுண்டிங் நிறையா வரும். இது எல்லாருக்குமே பேசிக் தெரிஞ்சிருக்கும். இவர் இந்த மாதிரி சொல்லவும் அந்த அந்த இடம் ஃபுல்லாகவே பண்டரிபுரம் இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீட்டில் செவுத்துலெல்லாம் இந்த ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருப்பா. அந்த அங்கே பஜன் பண்ணுறவரோட படம் விட்டோபா ருக்மாயி எப்போதும் எல்லாராத்து வாசல்லையும் இருக்கும். அதே போல் இந்த தம்புரா ஃபிடில் இருக்கு இல்லையா, இந்த கொட்டாங்குச்சிலெல்லாம் முன்னாடி சின்ன வயசுலலாம் இருக்குமே, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த ஊரில் நிறையா இருக்கும். அதை வச்சுட்டு தான் எல்லாரும் மீட்டிகிட்டே விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 அப்படின்னு பாடிகிட்டே போவா. இது பஜனை. அங்கே இந்த சத்தம் தான் அங்கே நிறையா கேட்கும். அதனாலே அந்த ஜனங்கள்லாம் அவ்வளவு நேர்மையாக இருக்கா அந்த பண்டரிபுரத்தில். நீங்கள் எங்கே போய் பண்டரிபுரம் போனாலும் வந்தாலும் 20 ரூபா அதுக்கு மேலே காசு வாங்க மாட்டேன். யாரும் அதுக்கு ஆசைப்படுறதே இல்லை. அதனால் அந்த பூமி க்ஷேத்திரமே நன்னா இருக்குது, செழிப்பாகவும் இருக்குது, நன்னாவும் இருக்குது. அதே போல் நீ பஜனை பாடிட்டு எந்த தெருவில் வேணாலும் போகலாம். அதுக்கெல்லாம் சத்தம் கிடையாது, ரூல்ஸ் கிடையாது. இவர் பாண்டுரங்கனை தரிசிக்கிறதுக்காக லீவு இல்லை, அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நாம் எல்லா தரிசனத்தையும் முடிச்சுண்டாகணுங்கிறது இந்த விண்ணப்பத்தை பெரியவா காதில் போட்ட உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆனால் இவர் அங்கே நம்பிக்கையோடு போகிறார். பெரியவாளே நமக்கு தரிசனம் அனுகிரகம் கொடுத்துட்டா நமக்கு நிச்சயம் பாண்டுரங்கன் தரிசனம் கிடச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறார். அங்கே போனால் க்யூ நிற்கிறது, பெருசாக நிற்கிறது, பார்க்க முடியுமா, தரிசனம் கிடைக்குமாங்கிறது இவாளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சரி பரவாயில்ல, நாம் வந்தோம், கோவிலையான ஒரு முறை வளம் வந்துட்டு போவோன்னு இவா 2 பேரும் கிளம்பும்போது திட்டி வாசல்னு சின்ன வாசலாக இருக்கும். அதில் ஒருத்தர் தான் நுழைய முடியும். அது வழியாக நம்ம ஊர் கோயிலில் அர்ச்சகர் குருக்கள்னு சொல்கிற மாதிரி அங்கே பண்டா ஒருத்தர் வரார். உங்களுக்கு கிருஷ்ணனை பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணுமா அப்படின்னு ஹிந்தியில் கேட்டுக்கிட்டே வரார். அப்படி தரிசனம் பண்ணணும்னா என்னோட வா அப்படிங்கிறார். இவா 2 பேருக்கும் உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுறது. இவா கிளம்புறா, பின்னாடியே போகிறா. போய் பார்த்துட்டு தரிசனம் ஆறுது, வெளியில் வரா. இவருக்கு சுப்பிரமணியனுக்கு நம்மளை அழைச்சிட்டு போனது பண்டாவாவே தெரியல, சாக்ஷாத் ஸ்ரீ பெரியவாளாட்டமாவே அவருக்கு தோன்றது. பெரியவா மேலே நம்பிக்கை வச்சார், கைவிடப்படார். நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்கோ. அந்த நம்பிக்கை தான் நமக்கு எப்போதுமே கை கொடுக்கும். எந்த காரியத்துலையுமே நம்பிக்கை திடமாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்கணும். அந்த நம்பிக்கைக்கு எப்போவுமே பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த நம்பிக்கையோடையே அவர் போனவருக்கு தரிசனம் நிச்சயம். அவர் ஆனதுக்கு அப்புறம் மறுநாளைக்கு அவர் கிளம்பி வரார், பெரியவாளை நினச்சிக்கிறார். பெரியவா இருக்கிற தசை நோக்கி அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரான்னு அங்கேயே அந்த இடத்துலையே ஒரு பஜனை பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணுறார்.
அவ மாமி மாமா 2 பேரும். அவர் இன்னும் கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆகி இந்த பக்கம் வந்து செட்டில் ஆக போகிறார் அடுத்தது. அதுக்கு முன்னாடி தான் இந்த வேலை. இதை செஞ்சுட்டு அவருக்கு நல்லபடியாக கிருஷ்ணனோட தரிசனம் கிடைக்கிறது. அங்கேயே சுற்றிட்டு திரும்ப வந்து செட்டில் ஆகிறதுக்கு அப்புறமா ஒரு தடவை வந்து பெரியவாளை பார்க்குறார். அது அடுத்த வாரம் பார்க்கலாம். இதோட ஸ்ரீ பெரியவா மேலே நம்பிக்கை வச்சவா அந்த நம்பிக்கை எப்படி உங்களுக்கு கை கொடுக்குமோ அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு காரியத்திலையும் ஒரு செயல்லையும் நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்து போச்சு. நம்பிக்கையோடு செய்யி, எதையுமே ஏனோ தானோன்னு செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். பெரியவா சொல்லுவா, நாமளே சொல்லுவோம், நம்ம குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கோம். இதுவா சந்தோஷமாக செய்டா, இஷ்டப்பட்டு செய்டா, கஷ்டப்பட்டுட்டே எதையும் செய்யாதரான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இன்றைக்கி நாம் ஒரு வேளை சாப்பிட்றோம் நம்பிக்கையாக, கார்த்தால எழுந்து இன்றைக்கி காஃபி குடிக்கிறோன்னு ஒரு நம்பிக்கை இருந்து தானே கார்த்தால எழுந்துக்கிறோம். அந்த நம்பிக்கையில் எழுந்து பல் தேய்ச்சி காஃபி குடிக்கிற இல்லை, அந்த மாதிரி நாம் இன்றைக்கி பண்டரிபுரம் போகிறோம், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுறோம், ரகுமாயியை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு மனத்தில் திடமான நம்பிக்கை இருந்து போச்சுன்னா அந்த நம்பிக்கை பழிக்கும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.